நம்ம ரோட்டோரத்தில பார்க்குற இந்த எலக்ட்ரிக் போல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ நம்மளோட வீட்டுக்கு பவர் சப்ளை வரக்கூடிய அந்த எலக்ட்ரிக் லைன்ஸ். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் மேனுஃபேக்சரிங் கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. எங்கேருந்தாவது வாங்கியிருப்பாங்க. ஏதாவது டெண்டர் விட்டு தான் அத பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு டெண்டர் குடுக்குற அதாவது அந்த டெண்டர எடுக்கிற ஒரு கம்பெனிங்கிறது தான் இந்த லூமினோ இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற கம்பெனி. ஸோ இவங்களோட வரலாறு என்ன? அண்ட் இவங்களோட கரண்ட் சிட்யூவேஷன் என்ன இருக்கு? அண்ட் இவங்களோட கிரே மார்க்கெட் பிரீமியம் எப்படி இருக்குன்னு டோட்டலா இந்த வீடியோல பார்த்துடலாம். அண்ட் லாஸ்ட்டா நம்ம பார்த்த வரைக்கும் நல்லாவே டிமாண்ட் இருக்கு இந்த ஐபிஓ பொறுத்தவரைக்கும். அதுக்கும் ஒரு முக்கியமான ரீசனும் இருக்கு. ஸோ இதெல்லாம் டீட்டெயிலா நம்ம வழக்கம் போல பிசினஸ எக்ஸ்பிளைன் பண்ணி பேசிறலாம். அண்ட் லாஸ்ட் வீடியோல வந்து 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இந்த வீடியோல நீங்க பார்த்துட்டு இருக்க டைம்ல கண்டிப்பா 3000 பிளஸ் நம்ம போயிருப்போம். ஸோ ரொம்பவே தேங்க் யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் அண்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அத வந்து நம்ம சார்ட் அவுட் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸ்ல இம்ப்ரூவ்மென்ட் பண்ணிட்டே வருவோம். அண்ட் நெறைய பேர் நெறைய ஐபிஓஸ் பத்தின டவுட்ஸ் கேட்குறீங்க. ஸோ இப்ப ரொம்ப டைம் இல்லாத காரணத்தால ஒரு சில டவுட்ஸ வந்து இந்த வீடியோல பேசி விட்டுர்றேன். அண்ட் டவுட்ஸ மட்டுமே தனியா நான் ஒரு வீடியோல வந்து போஸ்ட் பண்ண போறேன். ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓவராலா ஐபிஓ எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிரும். ஸோ அது வந்து மேபி நெக்ஸ்ட் மந்த் ஆர் அதுக்குள்ளாடி நான் போடுறதுக்கு முயற்சி பண்றேன். ஓகேங்களா? அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐபிஓ அப்டேட்ஸ் வந்து எப்பவுமே குடுத்துட்டுருப்பேன். ஏன்னா, இப்ப கிரே மார்க்கெட் பிரீமியம் ஒண்ணா இருக்கும். அண்ட் லிஸ்ட் ஆகுறதுக்கு முன்னாடி வேற மாரி இருக்கும். ஸோ அதெல்லாமே நான் வந்து அந்த சேனல்ல வந்து அப்டேட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இப்ப வீடியோக்குள்ளாடி போயிரலாம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஐபிஓ பார்த்தீங்கன்னா, லூமினோ இண்டஸ்ட்ரீஸ் ஐபிஓ ரிவ்யூட் பை எரிக் ஜே ராஷோ. ஐபிஓவோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, டோட்டல் சைஸ் வந்து 1000 கோடிக்கான ஒரு ஐபிஓ. அதில ஃப்ரெஷ் இஷ்யூ 600 கோடிகள் ஃபுல்லா பிசினஸ்க்கு போகப்போகுது. அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் வந்து 400 கோடிகள் ஓனர்ஸ் செல் பண்ற ஷேர்ஸ். அண்ட் பிரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா, ரூ. 78லேருந்து ரூ. 82. லாட் சைஸ் வந்து 182 ஷேர்ஸ். அண்ட் மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் 14,924. அண்ட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, QIBஸ்க்கு 50%, NISக்கு 15, ரீட்டெயிலர்ஸ்க்கு 35. இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷன் எடுத்து எம்ப்ளாயீஸுக்கும் கொஞ்சம் அலோகேஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஐபிஓஸ் ஓப்பன் ஆகுறது 27th ஆகஸ்ட், க்ளோசிங் 31st ஆகஸ்ட், அலாட்மெண்ட் டேட் செப்டம்பர் 1, ரீஃபண்டிங் செப்டம்பர் 2 அண்ட் லிஸ்டிங் டேட் வந்து செப்டம்பர் 3. ஓகேங்களா? அண்ட் கம்பெனியோட ஆரிஜின பார்த்துடலாம். ஸோ 1989லே இந்த கம்பெனிய ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த பிசினஸ வந்து டைரக்ட்டா இவங்க இந்த டெண்டர் பிசினஸ்க்குள்ளாடி வரல. ஸோ இந்த கவர்மெண்ட் கிட்ட இருந்து டெண்டர் எடுத்து விஷயங்கள் பண்றது. அதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட் இந்த எலக்ட்ரிக் கேபிள் செல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. லைக் இந்த நம்ம வீட்டுக்கு வயரிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த கேபிள் வயர்ஸ், இன்சுலேட்டட் வயர்ஸ். ஸோ அத வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அத தாண்டி ஒரு சில கண்டக்டர்ஸ். ஸோ கண்டக்டர்ஸ்னா அந்த எலக்ட்ரிக்கல் இது டெர்ம்ஸ்ல சொல்றேன். ஸோ அந்த மாரி விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 2005 அந்த டைம்ல தான் இவங்க ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா வந்து இத ரெஜிஸ்டர் பண்ணி டீட்டெயிலா அவங்களோட பிசினஸ ஸ்டார்ட் பண்றாங்க. அப்பதான் இவங்க ஒரு விஷயம் பண்றாங்க. இபிசி அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த இபிசி அப்படிங்கிறத வந்து நம்ம நெறைய ஐபிஓஸ்ல ஸ்டார்ட்டிங்லேருந்தே பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பேசியிருப்போம். ஸோ அந்த மேட்டர் என்னன்னு இதில சொல்றேன். இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மென்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ என்னன்னா, இப்ப இவங்க வந்து ஒரு பவர் செக்டாருக்கு உள்ளாடி இருக்கிற ஒரு கம்பெனி தான். ஸோ இப்ப வந்து இவங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கவர்மெண்ட் வந்து அவங்களோட சிட்டீஸ் ஆர் ஸ்டேட்டு கிட்ட பெருசா எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெண்டர் போடுறாங்க. ஸோ இவங்க அதில பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த டெண்டர் வின் பண்ணிட்டாங்கன்னா, இவங்க வந்து டெண்டர் கிடைச்சிரும். ஸோ அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப அந்த ஒரு எலக்ட்ரிக்கல் லைன் போடணும்னா என்னென்ன தேவை இருக்கும்? அத நாட்டுறதுக்கு போல் தேவைப்படும். அண்ட் அதுக்கு மேல அந்த கம்பி போறதுக்கான அந்த கம்பி, அலுமினியம் ஒயர்ஸ். ஸோ அதெல்லாம் அலுமினியம் அந்த கேபிள்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அது வச்சிருப்பாங்க. அண்ட் அத தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த இன்சுலேட்டர். இன்சுலேட்டர்னா அந்த போல் வழியா அந்த பவர் வந்து கீழ கிரவுண்டுக்கு வராம இருக்கிறது அரெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். யாராவது போல தொட்டாலும் ஷாக் அடிக்கக்கூடாது இல்லையா? ஸோ அந்த மாரி நெறைய அதில தேவைப்படும். ஸோ எல்லாத்தையுமே வந்து இவங்களே அ ஓனா டிசைன் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்றது தான் இதில ஹைலைட்டே. ஏன்னா பொதுவா இந்த இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மென்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, வேற ஒரு கம்பெனி கிட்டேருந்து அத வாங்கி இந்த லைன் எல்லாம் அவங்களே பண்ணி குடுத்துருவாங்க.
ஸோ அப்படிங்கிறப்ப வேற ஒருத்தங்கள்லேருந்து வாங்கி இவங்க அத பண்ணி முடிக்கிறதுக்கான கூலி மட்டும் தான் இவங்களுக்கு கிடைக்கும். ஆனா இவங்களுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, இவங்களே கேபிள்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ற மாரி இந்த அலுமினியம் அந்த ஒயர்ஸையும் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. ஸோ அத வந்து இவங்களே டைரக்ட்டா கவர்மெண்ட்டுக்கு செல் பண்ற மாரி பண்றாங்க. அண்ட் அதையும் தாண்டி காப்பர் ஒயர்ஸும் இவங்க பண்றாங்க. இன்சுலேஷன்ஸ் பண்றாங்க, கண்டக்டர்ஸ் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இவங்க கிட்ட ஓனாவே இருக்கிறதுனால, இவங்களுக்கு வந்து இன்னும் அதிகமான ப்ராஃபிட்டபிலிட்டி வருது. அவங்க கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டே வச்சு அவங்க டிசைனிங் பண்றாங்க. ஸோ இதில வந்து புதுசா ஒரு எக்ஸ்பேன்ஷனா பார்த்தீங்கன்னா, 2018ல சோலார் இபிசிக்குள்ளாடி வந்திருக்காங்க. ஸோ எப்படி நமக்கு இந்த ஓவரால் கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது இந்த ரோட்ல போற டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் ஓவரால் கன்ஸ்ட்ரக்ஷன் இவங்க டெண்டர் எடுத்து பண்றாங்களோ, அதே மாரி இந்த சோலார் டெண்டர் எடுத்தாங்கன்னா, ஓவரால் சோலார் செட்டப்ஸு ஃபுல்லா அதுலேருந்து பவர் ஜெனரேட் பண்ணி எண்ட் யூசர் வரைக்கும் போய் சேர்ற அளவுக்கு இவங்க பண்ணி குடுக்குறாங்க. ஸோ இதான் வந்து இவங்களோட ஹைலைட். அண்ட் 2006லேருந்து 18 வரைக்கும் இந்த இபிசி மெயின் அந்த டிரான்ஸ்மிஷன் லைன் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சோலாரையும் சேர்த்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க 2018லேருந்து. அண்ட் 2020லேருந்து 24ல தான் ஒரு பெரிய விஷயம் பண்ணாங்க. HTLS அப்படிங்கிற ஒரு கண்டக்டர். ஸோ அது என்னன்னா கண்டக்டர்னா வேற ஒண்ணும் இல்ல. அந்த அலுமினியம் அந்த அந்த ஒயர்ஸ் தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ அது. ஸோ அந்த ஒயர்ஸ்ல இப்ப நார்மலான ஒயர்னா என்ன ஆகும்னா, அதிகமான பவர் வோல்டேஜ் அதில போறப்ப என்ன ஆகும்னா, ஹீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஹீட் ஆகுறப்ப என்ன ஆகும்னா, அது வந்து கொஞ்சம் உருக ஆரம்பிக்கும். ரொம்ப அப்படி மெல்ட் ஆகி கீழ விழாது. கொஞ்சம் அதோட இது ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் லூஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆகும்? வெயிட்ல தானே இருக்கு. ஸோ அப்படியே கீழ தொங்க ஆரம்பிக்கும். சாகிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி தொங்க ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகும்? கீழ ஒரு வண்டி போகுதுனாலும் அந்த வண்டிக்கு மேல தட்ட வாய்ப்பு இருக்கு. யாராவது கைய நீட்டினாலே கையில ஷாக் அடிக்கிறவும் வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு இது டேஞ்சரஸான ஒண்ணா மாறிரும். ஸோ அதுக்கான ஒரு ஸ்பெஷலைஸ்டு டெக்னாலஜி தான் இந்த HTLS டெக்னாலஜியால உருவாக்கப்பட்ட அந்த கண்டக்டர். ஸோ அது என்னன்னா, எவ்வளோ ஹை அ அந்த வோல்டேஜ் அதுக்குள்ளாடி விட்டாலும் பெருசா ஹீட் ஆகாது. ஒரு குறிப்பிட்ட ஹீட்டு தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால இந்த சாகிங்கும் ஆகாது. தொங்குற மாரியான சிச்சுவேஷன் வராது. ஓகேங்களா? ஸ்டெடியா இருக்கும். ஸோ இந்த விஷயம் வந்து 2020லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து இன்னொரு ஃபாரின் கம்பெனி, ஜப்பான் கம்பெனியோட ஒரு கைகோர்த்து இந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கு அதிகமான ரெவென்யூவும் குடுத்துருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 2024ல இதுதான் அவங்களுக்கு ஹையஸ்ட் ரெவென்யூ குடுத்துருக்கு. அது என்னன்னு வீடியோக்குள்ளாடி பார்த்துடலாம். இப்ப ப்ரமோட்டர்ஸும் அவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பத்தி பார்த்துடலாம். புருஷோத்தம் தாஸ் கோயல். ஸோ அதான் வந்து சேர்பர்சன் அண்ட் ஃபவுண்டர். ஓகேங்களா? ஸோ அவருக்கு வந்து இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் அண்ட் கேபிள்ஸ்ல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்டு தேவேந்திரா கோயல். ஸோ அவங்க வந்து மேனேஜிங் டைரக்டர். வந்து மார்க்கெட்டிங்கும் பண்றாங்க. ஃபினான்ஸையும் மேனேஜ் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் அவங்க தான் இந்த ஐபிஓல வந்து 300 கோடி ஆஃபர் ஃபார் சேல்ல செல் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஜெய் கோயல். ஸோ அவர் தான் ஓல்ட் டைம் டைரக்டரா இருக்காரு. ஸோ அவர் வந்து இந்த ஐபிஓல 100 கோடிய செல் பண்ண போறாரு ஆஃபர் ஃபார் சேல்ல. அண்ட் புரமோட்டர்ஸ் ஓட ஸ்டேக் பார்த்தீங்கன்னா, 84.90 தான் ப்ரீவியஸா இருந்துச்சு. அண்ட் புரமோட்டர் குரூப்ஸ சேர்ந்தே ஒரு 15% ஹோல்டு பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து இந்த ஐபிஓல செல் பண்றதுக்கு அப்புறம் உங்களோட ஷேர் ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா, சுமார் 72% வந்து அவங்களோட ஹோல்டிங்ஸ் இருக்கும். ஆஃப்டர் ஐபிஓ. மிச்சம் இருக்கிற அந்த ஷேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பப்ளிக் தான் லிஸ்டிங்ல போயிரும். ஓகேங்களா? அண்ட் இந்த இன்டகிரேட்டட் பிசினஸ் மாடல். ஸோ அத தான் நான் ப்ரீவியஸா பெருசா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தேன். சிம்பிளா சொல்லிர்றேன். ஸோ இவங்களோட மேனுஃபேக்சரிங் அதுலேருந்து மட்டுமே இவங்களுக்கு 44% ரெவென்யூ வருதுன்னு சொல்றாங்க. அதில முக்கியமா இந்த அலுமினியம் கண்டக்டர்ஸ், டிரான்ஸ்மிஷன் லைன் சொன்னேன் இல்லையா? ஸோ அது. அண்ட் பவர் கேபிள்ஸ் அதாவது நம்ம வீட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ற அந்த இன்சுலேட்டட் கேபிள்ஸ் அந்த உள்ளாடி காப்பர் ஒயர் இருக்கும். வெளிய வந்து அந்த கோட்டிங் இருக்கும் இல்லையா? அதான். அண்டு ஒயர்ஸ், நார்மல் ஒயர்ஸ். அதுக்கப்புறம் அத வந்து ஒரு பிராண்ட் நேம்ல செல் பண்றாங்க. அதான் லூமிகான் அப்படிங்கிற பிராண்ட் நேம்ல செல் பண்றாங்க. அவங்களுக்கு 2 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டீஸ் இருக்கு. ஹவுரால 1, வெஸ்ட் பெங்கால்ல 1. ஆல் ஓவரா 40,000 மெட்ரிக் டன் பெர் இயர் வந்து புரொடியூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் பவர் இபிசி இதான் வந்து அந்த டெண்டர் பேஸ் பண்ணி இவங்களுக்கு வரக்கூடிய வருமானம். அதுலேருந்து 56% ரெவென்யூ வருது. ஸோ இது வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் இன்ஜினியரிங் சொல்றாங்க. அண்ட் இதில வந்து நெறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் பண்ணுவாங்க. ப்ராஜெக்ட் எடுத்து ஃபுல்லாவே அதாவது இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்லேருந்து எல்லாமே ஏ டூ இசட் இவங்களே பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. இதில வந்து அவங்களுக்கு நல்லாவே ரெவென்யூ வருது. அண்ட் நல்ல மார்ஜினும் வருதுன்னு சொல்றாங்க. ஏன்னா, இவங்களோட ஓன் ப்ராடக்ட்ட தான் அதில யூஸ் பண்ண போறாங்க. ஸோ வேற வெளியிலேருந்து எல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ண போறதில்ல. ஸோ அது ஒரு பாசிட்டிவ்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கான ஸ்பெஷலைஸ்டு மோட்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் தான். அதாவது அவங்களே ஓனா மேனுஃபேக்சரிங் பண்ணி, அதையே அவங்க வந்து டெண்டர்ல யூஸ் பண்றது. ஸோ இத தான் அவங்களுக்கு பெரிய பலமா அவங்க சொல்றாங்க.
அண்ட் இவங்களோட மேஜர் கஸ்டமர்ஸ் என்ன யாருன்னு பார்த்தீங்கன்னா, 85% ரெவென்யூ வந்து கவர்மெண்ட் கிட்டேருந்து தான் வருது. ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்ட்ஸ் மூலமா தான் இவங்களுக்கு ரெவென்யூ வருது. அதில வந்து முக்கியமா இந்த பூர்வாஞ்சல் அந்த நிங்கம் லிமிடெட் அவங்க கிட்டேருந்து வருது. அஸ்ஸாம் பவர் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து வருது. அண்ட் இத தாண்டி அதர் பிரைவேட் கம்பெனிஸ், பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் அவங்க கிட்டேருந்து வருது. எல்&டி கிட்ட வருது. கேஇசி கிட்டேருந்து வருது. அண்ட் கல்பத்தாரு, டாடா ப்ராஜெக்ட்ஸ், ஸோ அவங்க கிட்டேருந்தெல்லாம் இவங்களுக்கு ஆர்டர்ஸ் வருது. அண்டு இதை விட முக்கியமாக எக்ஸ்போர்ட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. ஆஃப்ரிக்கா, லாட்டின் அமெரிக்கா அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா அங்கேயும் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் மார்க்கெட் கான்டெக்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த பவர் செக்டார் பொறுத்த வரைக்கும் இந்த வயர்ஸ் அண்ட் கேபிள் மார்க்கெட் வந்து வளர்ந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் 1.7 lakh crore வந்து 2024 ஃபினான்ஷியல் இயரில் வந்து வேல்யூவேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த அளவுக்கு இது ஒரு பெரிய மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதில் லூமினோ அப்படிங்கிற இவங்களோட ஒரு சைட் பிராண்ட், இந்த சின்ன சின்ன வயர்ஸ் கேபிள்ஸ் எல்லாம் செல் பண்ணக்கூடிய இவங்களோட பிராண்டு, அவங்க வந்து இதை யூஸ் பண்ணி பெரிய அளவில் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வளர்ந்துட்டு இருக்காங்கன்னு வேற சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, ஆர்டிஎஸ்எஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, இது ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் மூலமாக வந்து இந்த பிஸ்னஸ் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் முக்கியமாக ரயில்வே எலக்ட்ரிஃபிகேஷன், ஸோ அந்த ப்ராசஸ் மூலமாக இப்போ ரயில்வேஸ்லேயே எல்லாமே நமக்கு ஒயரிங் சம்மந்தமாக வந்துருச்சு. ஆனால் எல்லாம் எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் தான். ஸோ அதுலேயுமே வந்து இவங்களுக்கு ஒரு மேஜரான ஒரு மார்க்கெட் ஷேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்துடலாம். ஃபினான்ஷியல் இயர் 2022ல் 616 கோடியாக இருந்தது. 2024ல் 1400 கோடியாக மாறியிருக்கு. ரொம்பவே கிட்டத்தட்ட டபுளுக்கு மேலே தான், அந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு. அண்ட் ப்ராஃபிட்டுமே அந்த மாதிரி அதிகமாக இருக்குது, டபுளுக்கும் மேலே அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த 2024ல் வந்த ரெவென்யூக்கு காரணம் வந்து அந்த ஜப்பான், டோக்கியோ கூட போட்ட அந்த கான்ட்ராக்ட் ஆர் ஜாயின்ட் வெஞ்சர்னே வச்சுக்கலாம். ஸோ அது மூலமாக வந்து அந்த டிரான்ஸ்மிஷன் லைன், ஸோ அதுதான் வந்து மேஜராக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயர் இது வரைக்கும் கூட அவங்க வந்து நல்லாவே ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த லேட்டஸ்ட் டேட்டா நமக்கு தெரியும். அண்ட் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 21.5% இருக்குது. அண்ட் கடன் பார்த்திங்கன்னா 769 கோடிகள் இருக்குது. ஸோ இப்போ வந்து இவங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, இவங்களோட அசெட், அவங்களோட சொத்து மதிப்பும் 1600 கோடியாக உயர்ந்திருக்கு 2024 அந்த ரெவென்யூ வந்த நேரம். ஆனால் அதே மாதிரியே அவங்களோட லைபிலிட்டிஸ், கடனும் வந்து 1108 கோடிகளாக அதிகரிச்சிருக்கு. ஸோ இது எதனாலன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த நிறைய கம்பெனிஸில் நம்ம இதை பேசிட்டோம். அதாவது கவர்மெண்ட் டெண்டர்ஸ் கிட்ட நம்ம போகிறப்ப அவங்களுக்கு இனிஷியலாக காசு உடனே வராதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனாலேயே இவங்களுக்கு கையில் காசு இல்லாததுனால கடன் வாங்கி அடுத்த ப்ராஜெக்ட்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வரக்கூடிய அந்த ஒர்க்கிங் கேபிட்டல், கையிருப்பு காசுங்கிறது இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் நெட் ஒர்த்துங்கிறது நல்லாவே ஸ்டெடியாக க்ரோ ஆகிருக்கு. அண்ட் இந்த ஐபிஓ மூலமாக இந்த 600 கோடியை என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 420 கோடியை கடனே அடைக்க போகிறாங்க. ஸோ இது மூலமாக இந்த ஐபிஓ வார டைமில் அவங்களுக்கு 1.35x 5 டைம்ஸ் வந்து டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ இருந்துச்சு. இந்த ஐபிஓவில் இதை அடைச்சிட்டாங்கன்னா 0.32x அந்த அளவுக்கு தான் அவங்களோட டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லாவே இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்குது இனி வரக்கூடிய ஃபினான்ஷியல் இயரில். ஸோ அதுதான் இந்த கம்பெனியோட அந்த க்ரோத்தோட விஷயம். ஸோ என்னென்னா, கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த விஷயம்னால தான் அது நல்லாவே கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அதிகமாகிட்டே இருக்குது. அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை பொறுத்த வரைக்கும் வெறும் 15 கோடி தான் அதுக்கு அலோகேட் பண்ணுறாங்க. ஆனால் அது பொறுத்த வரைக்கும் மாடர்ன் எக்யூப்மெண்ட் வாங்குறது, மிஷினரி வாங்குறது, அண்டு கொஞ்சம் சிவில் ஒர்க்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் எங்கன்னா இந்த எக்ஸிஸ்டிங் மேனுஃபேக்சரிங் ஹப்பான வெஸ்ட் பெங்காலில். அதே மாதிரி ஜென்ரல் கார்ப்பரேட் பர்பஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. மிச்ச பணத்தை அங்கே யூஸ் பண்ண போகிறாங்களாம். அண்ட் வேல்யூஷன் படி பார்க்கும்போது லூமினோ இண்டஸ்ட்ரீஸுக்கு பார்த்தீங்கன்னா 12.5 டைம்ஸ் தான் பிஇ இருக்குது. ரொம்பவே சீப்பான வேல்யூஷன் சொல்லலாம். ஏன்னா மற்ற பியர்ஸை பாருங்கள், ரொம்பவே அந்த பிஇ அதிகமாக இருக்குது. அதுபோக இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, மற்ற கம்பெனியோட கோர் ஃபோக்கஸை பாருங்கள். இப்போ அப்பர் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா, அந்த கண்டக்டர்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் அந்த விஷயத்தில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. கேஇஐ பார்த்தீங்கன்னா ஒயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ், இவங்களும் ஒயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து
இவங்க வந்து ஃபுல்லா இபிசி பண்றாங்க. இபிசின்னா அந்த மொத்தமா டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் எல்லாமே இவங்களே ஒரு கான்ட்ராக்ட் மாரி எடுத்து பண்றாங்க. ஆனா கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஜஸ்ட் ஒயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ செல் பண்றாங்க அவ்வளோதான். அதே மாரி கேஇசி இன்டர்நேஷனல் பார்த்தீங்கன்னா, இபிசி இவங்கள மாரி இபிசி பண்றாங்க. ஆனா ஓன் மேனுஃபேக்சரிங் இருக்கிற மாரி தெரியல. அண்ட் அத நான் செக் பண்ணணும். அண்ட் கல்பத்தாறு ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களும் பியூர் இபிசின்னு சொல்றாங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் யூனிக்கான ஒரு கம்பெனியா தான் இருக்கு. ஆனா இவங்களே மேனுஃபேக்சர் பண்ணி இவங்களே இபிசி பண்றாங்கன்னா, இது இவங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவா அமைய வாய்ப்பு இருக்கு. காம்படிட்டிவ் பிரைஸும் குடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. மத்த டெண்டர்ஸ விட இவங்க வந்து கம்மி பிரைஸ்ல டெண்டர் போட்டு டெண்டர ஜெயிச்சு ப்ராஃபிட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நியர்லி 80% கிட்ட அவங்களுக்கு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் தானே வருது. ஸோ அதனாலே நல்லா பாசிட்டிவ் தான் இவங்களுக்கு. அண்ட் ஸ்வாட் அனாலிசிஸ் பார்க்குறப்ப இவங்களோட ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இன் ஹவுஸாவே மேனுஃபேக்சரிங் பண்றது வந்து ஒரு பாசிட்டிவ். அதே மாரி குரோத் பார்த்தீங்கன்னா, 84.5% இயர் ஆன் இயர் குரோத் குடுத்துருக்காங்க 2024ல. அண்ட் ஹை ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 21% ஈக்விட்டி ரிட்டர்ன்ஸ் இருக்கு. ஸோ அதே மாரி வீக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளையன்ட் கான்சன்ட்ரேஷன் 85% ரெவென்யூ வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து தான் வருது. ஸோ அது வந்து நெகட்டிவ்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒர்க்கிங் கேபிட்டலும் அடி வாங்குது. ஸோ இது எல்லாமே ஒரு ஹோல்சமா நம்ம சொல்லலாம். என்னன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து இந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்னால ஈஸியா காசு உடனே வராம இருக்கிறதுனால ஒர்க்கிங் கேபிட்டல் அடி வாங்குது. அதே மாரி இது வந்து அவங்களுக்கு அதிகமான கடன ஏத்தி குடுக்குது. ஆனா ஆப்பர்ச்சுனிட்டில பார்த்தீங்கன்னா, கடன வந்து அடைக்க போறாங்க. அதனாலேயே இந்த டெப்ட் கம்மியாகி திரும்ப ஒர்க்கிங் கேபிட்டல் கையில வரும். பட் இருந்தாலும் அகைன் இந்த மாரி அ ஸ்கீ கவர்மெண்ட் டெண்டர்ஸ்க்கு போற பட்சத்தில திரும்பவும் கடன் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா? அதுவும் ஒரு த்ரெட்டுன்னே வச்சுக்கலாம். அதே மாரி இந்த ரினியூவபிள் எனர்ஜில கவர்மெண்ட் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலேயே உங்களுக்கு வந்து இந்த சோலார் இபிசிலயும் வந்து அதிகமான வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாரி ரயில்வேஸ்ல வந்து இந்த அ எலக்ட்ரிக் வயர்ஸ் எல்லாம் தேவைப்படும் இல்லையா? ஸோ அதிலேயும் வந்து இவங்களுக்கு அதிகமான வாய்ப்புகளும் இருக்கு. அதே மாரி அந்த லூமிகான் அப்படிங்கிற இவங்களோட பிராண்ட வந்து கஸ்டமர்ஸுக்கு டைரக்ட்டா நம்மள மாரி ரீட்டெயில் கஸ்டமர்ஸுக்கு வந்து செல் பண்றதுக்கான அ வாய்ப்பையும் இவங்க தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அத ஒரு எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. அண்ட் அத தாண்டி த்ரெட்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அலுமினியம் அண்ட் காப்பரோட ரேட்டு ஃப்ளக்சுவேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவா இருக்கு. அதே மாரி இவங்களுக்கு மேஜரான காம்படிட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எல்&டி அண்டு கேஇசி. ஸோ அவங்க கிட்டேருந்து நல்ல ப்ரெஷர் இருக்கும் இவங்களுக்கு ஆர்டர்ஸ் வாங்குறதா இருக்கட்டும் எல்லாமே. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் டெண்டர்ஸ்லேருந்து டிலே ஆகுற பட்ஜெட்டு, அதே மாரி பட்ஜெட் போடுறப்ப எலக்ட்ரிக்கல் அதாவது எரிசக்தி துறைக்கு வந்து கம்மியா அலோகேட் பண்ணாங்கன்னா, அது இவங்களுக்கு இன்டைரக்ட்டா நெகட்டிவா இருக்கும். ஓகேங்களா? அண்ட் ஃபைனல் வெர்டிக்ட் பார்த்தீங்கன்னா, கிரே மார்க்கெட் பிரீமியம் இப்ப லாஸ்ட்டா நான் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 60% இருக்குது. ஸோ நல்லாவே லிஸ்டிங் கிடைக்கும்னு இது மூலமா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் நான் வேற இந்த டெம்சன்ஸ் ஐபிஓ வந்து நான் அப்ளை பண்ண போறேன். ஸோ அதில வந்து நான் ஹெச்என்ஐ கேட்டகரிலயும் அப்ளை பண்ண போறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து பண்றப்ப, அது ஒரு வேள கிடைக்கலன்னா, இங்க வந்து ஹெச்என்ஐ கேட்டகரில அப்ளை பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் வந்து கண்டிப்பா இதில அப்ளை பண்ண போறேன். 2 பான் கார்டு மூலமா பண்ண போறேன். ஒண்ணுல ரீட்டெயில் கேட்டகரி, இன்னொன்னு வந்து நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் கேட்டகரி 2,00,000 அண்ட் 15,000. ஸோ அத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, லாங் டெர்முக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கம்பெனி தான் என்ன பொறுத்தவரைக்கும். நான் கண்டிப்பா லாங் டெர்முக்கு இத கண்டிப்பா கன்சிடர் பண்ணுவேன். ஸோ ஆல்ரெடி நம்ம வாட்ச் லிஸ்ட்ல கொஞ்சம் ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ இனி கொஞ்சம் நான் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் அந்த வாட்ச் லிஸ்ட்ல இருக்க எல்லா ஸ்டாக்கையும் கம்பேர் பண்ணி, ஒவ்வொரு செக்டார்லேருந்தும் ஒவ்வொன்னு பிக் பண்ணுவேன். பிக் பண்ணிட்டு நான் அதில இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி யோசிச்சிருக்கேன் இப்ப. ஸோ மேபி டிசம்பர்ல தான் அந்த இத ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா இப்ப இந்த ஐபிஓஸ் எல்லாம் வந்து ஒரு 3 டூ 4 மந்த்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 4 மந்த்ஸ்க்குள்ளாடி வந்த ஐபிஓஸ் வந்து லிஸ்ட் ஆகி ஒரு 3 மந்த்ஸ் முடியிறப்ப தான் அடுத்த ரிசல்ட் வரும். அதுபோக அவங்களோட ஸ்டாக் பிரைஸ் ஓரளவுக்கு செட்டில் ஆயிருக்கும். அதாவது பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு லாக் இன் பீரியட் இருக்கும். ஸோ இந்த லிஸ்ட் ஆனதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு அவங்களால செல் பண்ண முடியாது. அந்த லாக் இன் பீரியட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், அவங்க செல் பண்றாங்களா இல்லையான்னு எல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாங்கிறது தான் என்னோட ஐடியா. ஸோ உங்களுக்கு என்ன மாரி ஐடியா இருக்குது? இல்ல நீங்க அப்ளை பண்ண போறீங்களா? இல்லையா? அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் அதிகமாகலாம், கம்மியாகலாம். ஸோ அது என் கையில இல்ல. ஃபைனல் டே தான் தெரியும். ஸோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரியணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்காவது ஹெல்த் இன்சூரன்ஸ், டெர்ம் இன்சூரன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா, மறக்காம நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான கூகுள் ஃபார்ம் லிங்க்கும் இருக்கு. அண்ட் பணத்த உங்க பக்கம் ஈர்க்கணும்னா, மறக்காம மணி மேக்னெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை, பை.